நிரந்தர பொதுச் செயலாளர் மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய மேலான ஆணைக்கு இணங்க தமிழகம் முழுவதும் வருவாய் மாவட்டங்கள் 38லும் எழுச்சியோடு வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்க்கின்ற வகையிலே மக்கள் செல்வாக்கை உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு ஸ்டாலினுடைய குடும்ப வாரிசு அரசியல் ஒரு குடும்ப ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுதுகின்ற வகையிலே நடைபெறுகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நமக்காக கொடுத்திருக்கிற பொக்கிஷமாக முன்னாள் அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவரும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமை வாய்ந்ததாக ஒரு புதிய இலக்கணத்தை படைத்து வருகிற எல்லோரையும் தாயன்போடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைத்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி என்று உருவாக்கி வருகிற பாரத பிரதமரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மதுராந்தகத்துக்கு அழைத்து வந்து மதுரைக்கு அழைத்து வந்து திருச்சிக்கு அழைத்து வந்து மே 4ஆம் தேதி வெற்றி விழாவுக்கு அழைத்து வர இருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமையண்ணன் நயினார் அவர்கள் தலைமை உரை ஆற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய பெருமை வாய்ந்த தியாகசீலர்களிடத்திலே அனுமதி கேட்டு ஏனென்றால் பல்வேறு தேர்தல் அறிவித்த காரணத்தினாலே பல்வேறு தேர்தல் பணி காரணமாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சென்னை செல்ல வேண்டி இருக்கிற காரணத்தினாலே அவர்களை வணங்கி இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வர் நம்முடைய போற்றுதலுக்குரிய அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் நிறுவன தலைவர் பெரும் மதிப்புக்குரிய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவருடைய தலைமையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி எம்பி அவர்களும் நம்முடைய ஜி.கே. வாசன் அவர்களுடைய தலைமையிலான அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் நம்முடைய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரவன் அவர்களையும் நம்முடைய அருமை சகோதரர் திருமாரஞ்சி இன்றைக்கு எல்லா வேலைகளிலும் நம்முடைய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியுடைய நிறுவன தலைவர் நம்முடைய அருமை தம்பி தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக்கினுடைய அருமை சகோதரர் சங்கிலி அவர்களையும் நம்முடைய இந்த தென் பகுதியிலே மருது சேனையுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் ஆதி நாராயண தேவர் அவர்களே பாரதிய பார்வர்ட் பிளாக்கினுடைய நிறுவன தலைவர் முரஞ்சி அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய யாதவ மகாசபையினுடைய ராமச்சந்திரன் அவர்களே நம்முடைய மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் இந்த தென்பாண்டி மண்டலத்திலே பாதுகாவலராக இருக்கிற டாக்டர் சேதுராமன் அவருடைய தலைமையிலே வருகை தந்திருக்கின்ற பகவதி வேலுச்சாமி உள்ளிட்ட பொறுப்பாளர்களே இன்னும் இங்கே வருகை தந்திருக்கிற அண்ணன் ஜான் பாண்டி அவர்கள் அண்ணன் பாரிவந்தன் அவர்கள் அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்னும் வருகை தந்திருக்கிற நம்முடைய ஆண்டித்தேவர் பார்வர்ட் பிளாக் முத்துராமன் அவர்கள் இன்னும் வருகை தந்திருக்கிற என்ஆர் தலமானன் அவர்கள் இன்னும் வருகை தந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நம்முடைய பெருமைமிகு கட்சி தலைவர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே இந்த மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய போட்டுதலுக்குரிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, அதனுடைய செயல் மறவர்களே, போட்டுதலுக்குரிய வீராங்கனைகளே, இந்த அருமையான சுட்டரிக்கும் வெயிலிலும் கூட இன்றைக்கு இந்த காபந்து அரசு நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்தை முதலமைச்சராக வரக்கூடாது என்ற அடிப்படையில் ஆர்ப்பரித்து வந்திருக்கிற
கடலென ஆர்ப்பரித்து வந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்துணை வீரர்களையும் மதுரை மாவட்ட கழகத்தின் சார்பாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த உங்களை எல்லாம் வரவேற்று நல்லா கைதட்டுங்க. அப்பா உங்க புகழ்ந்து பேசுறாலும் கைதட்ட மாட்டீங்க. என்னங்க மதுரைக்காரங்க, உங்களை புகழ்ந்து பேசுறோம்ல, உங்களை வீராங்கனை வீரர்கள் புளிய முரத்தால் அடித்து விரட்டிய வீராங்கனைகள். அப்படிப்பட்ட இன்னைக்கு இங்க நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர், நம்ம போட்டோலுக்கும் பாராட்டுவதற்குரிய பாரதிய ஜனதா இயக்கத்துடைய பெருந்தலைவர், மாநில தலைவர், சட்டமன்ற பாரதிய ஜனதா தலைவருமான அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திர அவர்கள் நல்லா கைதுட்டீங்கப்பா. என்னப்பா பாரத் மாதாக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. என்ன எல்லாம் சொல்லுங்க. நல்லா ஒருத்த கூட ஒன்னும் எடுக்கல. சரி, நன்றி. அடுத்து உரை நிகழ்த்த இருக்கிறாரு. எனவே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை சகோதரர்களையும் வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னாலே பேசிய சிறப்பாக உரை நிகழ்த்தி கண்டன உரை அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய சுருக்கமாக இன்ட்ரோடியூஸ் சொல்லிடுறேன். அன்புக்கினிய புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், அம்மா பேரவை செயலாளருமான அருமை தம்பி ஆர் பி உதயகுமார் அவர்களே, இந்த கண்டன உரையை தொடங்கி வைத்து உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற போட்டுவதற்கும் பாராட்டுவதற்குரிய அருமை அண்ணன், அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய திருப்பூண்டர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்களே, பாரதிய ஜனதா இயக்கத்துடைய மாவட்ட தலைவர் போட்டுவதற்குரிய அருமை தம்பி மாரி சக்கரவர்த்தி அவர்களே, அன்பிற்கிணைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அருமை தம்பி ரா சத்யன் அவர்களே, அன்பிற்கிணைய மாண்புமிகு இதயம் அம்மா பேரை கொண்டிருக்கின்ற மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை தம்பி அண்ணாதுரை அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் ராஜலிங்கம் அவர்களே, தம்பி செல்லப்பாண்டி மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டி அவர்களே, ஆன்மீகிய முன்னாள் அமைச்சர், போட்டோவுக்கும் பாராட்டுவதற்குரிய அன்பு சகோதரி வளர்மதி ஜெபராஜ் அவர்களே, அன்பிற்கினிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில செயலாளர், மாநில தலைவரும் அகில இந்திய தலைவர்கள் ஒருவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய கதிரவன் அவர்களே, அன்பிற்கினிய தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சி, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர், அருமை அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அன்பை தம்பி திருமாரஞ்சி அவர்களே, அன்பிற்கினிய ஐடிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், அன்பிற்கினிய அருமை தம்பி இருதயராஜ் அவர்களே, அன்பிற்கினிய அன்பு சகோதரர்கள், அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய சிவலிங்கம் அவர்களே, அன்பிற்கினிய துரைப்பாண்டியன் அவர்களே, சிவபாண்டி அவர்களே, அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய நாசை ராமச்சந்திரன் அவர்களே, போட்டதுக்குரிய மூவேந்தர் முன்னணி கழகத்துடைய மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர் தம்பி பகவதி அவர்களே, அன்பிற்கினிய சுரேஷ்குமார் அவர்களே, போட்டதுக்குரிய இந்த நிகழ்ச்சி
கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, அருமை தம்பி MS பாண்டியன் அவர்களே, அருமை சுதந்திரம் மாவட்ட கழக துணை செயலாளர் ராஜா அவர்களே, பொருளாளர் குமார் அவர்களே, அருமை தம்பி முன்னாள் துணை மேயர் மன்னன் அவர்களே, அருமை தம்பி SR கோபி அவர்களே, பேராசிரியர் மா ஜெயபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி அவர்களே, முத்துவேல் அவர்களே, அன்பிற்கினிய போற்றுவதும் பாராட்டக்கூடிய அருமை ஐயா GK வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KSK ராஜேந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய வருகிறது சிறப்பித்திருக்கின்ற கழகத்துடைய பல்வேறு நிர்வாகிகள், அன்பிற்கினிய அருமை தம்பி மகேந்திரன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி அவர்களே, மாணிக்க அவர்களே, பெரிய சட்டமன்ற உறுப்பினர் பெரிய விழா என்ற செல்வம் அவர்களே, அருமை சகோதரர் வெற்றிவேல் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, அருமை தம்பி திருப்பதி அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, கண்ணன் அவர்களே, பிரபு, அன்னமுத்து, அன்பழகன், மதுரை மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் போன்றக்கூடிய அருமை தம்பி சோலை ராஜா அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, தமிழ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, காளிதாஸ், அன்பிற்கினிய வருகிறது சிறப்பித்திருக்கின்ற கழகத்துடைய பல்வேறு நிர்வாகிகளே, நண்பர்களே, அன்பர்களே, அன்பிற்கினிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உசிலை தபசி அவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பிற்கினிய முன்னாள் துணை மேயர் அண்ணன் நவநீத கிருஷ்ணன் அவர்களே, அன்பான கழகத்துடைய பல்வேறு நிர்வாகிகளே, நண்பர்களே, அன்பர்களே, முத்துரையர் முன்னேற்ற சங்கம் நீதி கட்சி அனைத்து ஜெகன்மூர்த்தி கட்சியை சேர்ந்த அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சியை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எனது பணிவழங்க வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆர்ப்பாட்டம் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய EPS அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அண்ணன் TTV தினகரன் அவர்கள் இன்றைக்கு தஞ்சாவூரில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஈரோட்டிலே நமது ஐயா GK வாசன் அவர்கள் நடத்துகிறார்கள். மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். நமது பார்வையேந்தர் கட்சி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இன்றைக்கு தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் டேவிட் அண்ணாதுரை நான் ஏக சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் தெரியாது. டேவிட் அண்ணாதுரை யாரு தெரியுமா? எங்க அண்ணன் காளிமுத்தோட மகன். அது உங்களுக்கு தெரியுமா? இந்த கூட்டணி நிறைய இருந்தா இதான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் இந்த நிறைய கூட்டணி வருதுன்னா, மக்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஒரு விஷயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மதுரை மண், நக்கீரன் பிறந்த இந்த மதுரை மண் இது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மண் இந்த மதுரை மண். கண்ணகி நீதி கேட்ட மண் இந்த மண். யானோ அரசன் யானோ கல்வன் செத்து போன மண் இந்த மண். அந்த மண்ணிலிருந்து நாங்கள் இன்று நீதி கேட்கிறோம். தமிழக மக்களுக்காக நாங்கள் நீதி கேட்கிறோம். இன்றைக்கு நீதியரசர்கள் எல்லாம் இன்னைக்கு தாக்கப்படுகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? நீதியரசர்கள் சொன்ன கருத்தை யாரும் நிறைவேற்றவில்லை. யாருடைய ஆட்சியில்? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். என்ன காரணம்? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடந்ததே தவிர தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையவில்லை. சொத்து வரி கூட்டினார்கள், மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள்,
மின்சார கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை வசூல் பண்ணுவோம் சொன்னாங்க. ஆனால் நீங்க மின்சார கட்டணத்தையே நீ கூட்டிட்டான். எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் மட்டும் 8900 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 1977 பேர் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 361 பேர் இளம் குழந்தைகள், பச்சை இளம் குழந்தைகள். 361 பேரிலும் 38 பேர் இளம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில்? திமுக ஆட்சியில். யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாலே நம்ம அன்புக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் யாதவ் மகாசபையுடைய தலைவர் விளாத்திகுளம் சென்றார். +2 படிக்கக்கூடிய மாணவி வீட்டிலிருந்து வெளியே போற ஒரு குழந்தையை பாலியல் பலாத்காரம் கற்பழிப்பு செய்து 12 வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதை துண்டு துண்டாக வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய கொடூரம். பெற்றோருடைய மனது வயது எவ்வளவு வைத்தறிச்சல் படும். தம்பி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள். பெண் குழந்தைகளை வைத்திருக்க நமக்கே இவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கிறது. இனி வருங்காலங்களில் என்னென்ன நடக்குமோ? இந்த ஆட்சி நீடித்தால் வருங்காலத்தில் பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை நடைபெறும். மேலை நாடுகளில் நடைபெறுவது போல ஆகிவிடும். ஆக இதற்கெல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும், இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு மதுரையிலே இவ்வளவு ஆர்ப்பாட்டம். அனைத்து கட்சியும் ஒன்றாக கூடியிருக்கிறது, அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு ஒன்றாக கூடிக்கிறது, அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு ஒன்றாக கோஷம் எழுப்ப தயாராக இருக்கிறார்கள். வர இருக்கிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். இதில் ஆர்ப்பாட்டத்தில் இருக்க அனைத்து கட்சிகளும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இல்லாமல் எந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எதையும் எதிர்பாராமல் செயல்பட வேண்டும் சிந்திக்கிறது. இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது கிட்டத்தட்ட 2006-7ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட நான் திருநெல்வேலியில் இருந்து வரும்பொழுது 200 கார்களில் இருந்து வந்தேன். அண்ணன் ராஜன் செல்லப்பா, அண்ணன் செல்லூர்ராஜ் போன்றவர் வரவேற்று தபால் தந்தி நிலையத்திலே அன்றைக்கு திமுக ஆட்சியிலே இருந்தது மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆனால் அதன் பிறகு வந்த தேர்தலில் இதே மாதிரி அந்த தேர்தலில் மீண்டும் அதிமுக வென்று புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி அமைத்தார்கள். அதே எண்ணம் இப்பொழுது, அதே நினைவு இப்பொழுது வருகிறது எனக்கு. அதே எண்ணம் இப்பொழுது மதுரையில் இன்றைக்கு பழங்காலத்தில் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கருதக்கூடாது. இவ்வளவுக்கும் காரணம் கஞ்சா. கையிலே புத்தகத்தை வைக்க வேண்டிய மாணவர்கள் இன்றைக்கு பையிலே புத்தகத்தை வைக்கின்ற மாணவர்கள் கையிலே கஞ்சாவை வைத்திருக்கிறார்கள். சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கொக்கைன் மற்றும் பெத்தமெட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மேலை நாடுகளில் இருக்கின்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து இன்னைக்கு மேலை நாட்டு நாகரிகத்தை காட்டிலும் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அழிந்து விடுகிற நிலையில் தமிழை பற்றி பேசுகிறார்கள், தமிழை பற்றி எழுதுகிறார்கள். ஆனால் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மாண்பையும் மறந்துவிட்டு அடியோடு இன்னைக்கு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நீடிக்க கூடாது. மீண்டும் முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். டாஸ்மாகில் 30,000 கோடி கொள்ளை, மணல் பார்த்தீங்கன்னா மணலில் கொள்ளை, எதெடுத்தாலும் கொள்ளை. அவருடைய குடும்பம் இன்னைக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணியிருக்க, 50,000 கோடி ரூபாய். ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அரசு அதிகாரிகள் இன்றைக்கு சொல்வதை செய்வதில்லை. நீதிமன்றம் சொன்னால் இந்த அரசு ஏற்று செய்வதில்லை. திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தீபம் ஏற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் நீதியரசர் நீதி வழங்குகிறார். 10 பேரோடு போய் போலீஸ் கமிஷனர் அங்கே தீபம் ஏற்றலாம் என்று சொன்னால் இன்னைக்கு தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்லுகின்ற மறுக்கின்ற ஒரு அரசு இந்த காவல்துறை. காவல்துறையை கெட்டு போய்விட்டது.
காவல்துறை ஈரல் புறையோடி வைவிட்டது. காவல்துறை தமிழகத்தில் இயங்கவில்லை. காவல்துறை இந்த தமிழக அரசின் ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. ஒரு டிஜிபி கூட போட முடியாத அரசு எப்படி காவல்துறையை கையில் வைத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியும்? சட்டம் ஒழுங்கை முழுவதும் கெட்டுவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகள் மாணவிகள் பள்ளிக்கு போக முடியவில்லை, போனால் திரும்பி வருமா வராதா என்கின்ற ஒரு ஏக்க நினைவோடு இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்கிற இந்த அரசை நாம் தோற்கடித்து ஆக வேண்டும். நிச்சயமாக நீதி வெல்ல வேண்டும். மீண்டும் எப்படி அகில இந்திய அளவில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் ஒட்டுமொத்த தலைவராக இருக்கிறாரோ, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டு தலைவர்களும் நமது மோடி அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஈரானிலே குண்டு போடுகிறார்கள், அபுதாபியிலே குண்டு போடுகிறார்கள், உலகத்தின் எல்லா நாட்டுக்கும் நட்பு நாடாக இருக்கிற துபாயிலே குண்டு போடுகிறார்கள், விமான நிலையத்திலே குண்டு போடுகிறார்கள். ஆனால் இந்தியா இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியும். அவர்களை போல நல்லது ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் வர வேண்டும். கஞ்சா இல்லாத தமிழகம், தாய்மார்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகம், இன்றைக்கு அனைவரும் சமம் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு என்று சொல்லி வாக்கு வங்கி அரசியல் பயன்படுத்துகின்ற ஒரு மோசமான ஆட்சி இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், கூண்டோடு அகற்றப்பட வேண்டும் என்பதை நேரத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.